ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல ஒரு சூப்பரான பூஜா வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 3 பொருள் தாங்க எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை வந்து கரைச்சி நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக சூடு ஏறினதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்க பூஜை பாத்திரங்கள்ல அந்த தண்ணியில் வந்து மூழ்கி இருக்க மாதிரி போட்டு விட்டுருங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சிருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம நார்மலாக நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு இருக்குங்களா, அந்த சோப்பை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலை தேவி விலாக்ஸ், மனோஜ், அன்னபூரணி, ஆறுமுகம், கனகவல்லி, ராஜா முகமது, எங்கள் வீட்டு சமையல் ரகு, நந்தினி, மணிமாறன், ஆதிஷ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த பூஜை பாத்திரங்களை நீங்கள் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, குடிக்கிற தண்ணி, அந்த குடிக்கிற தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் இருக்கும். பூஜை பாத்திரங்கள் பிரைட்டாகவே இருக்குங்க. நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டர், அதாவது குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பாத்திரங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதை விட இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக வந்து பளிச்சுன்னு வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை பாத்திரங்களும் தங்கம் போல தகன்னு ஜொலிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள்.